தம் சக்கிங். நிறைய பேரோட குழந்தைங்க வந்து வாயில எப்பயுமே விரல வச்சு சப்பிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைச்சு கொண்டு வராங்க. ஸோ தம் சக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரல் சப்புற பழக்கம் வந்து 4 வயசு வரைக்குமே வந்து நார்மல், அப்படின்னா நேச்சுரல். இதனால ஒரு பாதிப்பு கிடையாது. பட் 4 வயசு தாண்டின குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இருக்கிற டெம்பரரி பல்லு கீழே விழுந்துரும். அடுத்து வரும்போது பர்மனன்ட் டீத் தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க தம் சக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பல்லுல வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். பல்லு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்லயோ இல்ல பின்னாடியோ வந்து தள்ளி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், அவங்கள அடிக்கிறதோ திட்டுறதோ வந்து இட் ஒன்ட் ஒர்க். நம்ம உட்காந்து பொறுமையா அந்த குழந்தைங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். கண்ணா இது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பிஹேவியரை நம்ம மாற்றணும் அப்படின்னா ஒரு டைரி மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ எந்தெந்த நாள்ல எல்லாம் குழந்தை வந்து தம் சக் பண்ணாம இருக்கானோ அந்த டேஸ்ல அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்க. வெரி குட், இப்படிதான் நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் மாதிரியோ டாய்ஸோ இல்ல சாக்லேட்ஸோ கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணுங்க. அண்ட் 4 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு வந்து டெனட்டோனியம் அப்படின்னு சொல்ற ஒரு மெடிசன்ஸ் வந்து நெயில் பாலிஷ் ஃபார்ம்ல இருக்கு. இதை நம்ம நெயில்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அது ரொம்ப கசப்பா இருக்கும். குழந்தை வாயில விரல வச்ச உடனே அது வெளியில எடுத்துரும். இதை நீங்க ஒரு 2 வீக்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா குழந்தை தம் சக்கிங்க மறந்துடும். அண்ட் நிறைய குடும்பத்துல வந்து அந்த குழந்தைங்க முன்னாடி ஃபைட் பண்றது, சத்தம் போடுறது, இந்த மாதிரி ஒரு டிஸ்ஹார்மோனியஸ் ஃபேமிலியா இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்து ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பயத்தினாலேயே தம் சக் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க முன்னாடி இம்பார்ட்டன்ட், நீங்க யாருமே வந்து சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தைக்கு இருக்கக்கூடிய வேற ப்ராப்ளம்ஸ் பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.